தூத்துக்குடியில் சிறிய ரக ராக்கெட் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் வருகின்ற 2028ஆம் ஆண்டு சிறிய ராக்கெட் விண்ணில் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து ஏவப்படும் என தகவல். தூத்துக்குடி சேர்ந்த மென்பொறியாளர் லிவான்ஸ் அமுதன் மற்றும் நவீன் வேலாயுதம் ஆகியோர் இணைந்து தூத்துக்குடியில் காஸ்மிக் போர்டு என்ற விண்வெளி சிறிய ரக ராக்கெட் தயாரிக்கும் நிறுவனத்தை உருவாக்கி அதில் சிஇஓவாக லிவான்ஸ் அமுதனும் அந்நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாக நவீன் வேலாயுதம் செயல்பட்டு வருகின்றனர். இவர்களுக்கு கீழ் 9 பொறியாளர்கள் இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்கும் மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறை உலகளவியல் அதிக கவனம் பெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து காஸ்மிக் போர்டு என்ற எங்களது ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் தலைமையகத்தை தூத்துக்குடி அருகே சுமார் 1.4 ஏக்கர் பரப்பளவில் நிறுவியுள்ளோம். இந்நிறுவனம் தூத்துக்குடியைச் சேர்ந்த நான் மற்றும் லிவான்ஸ் அமுதன் ஆகியோரால் இணைந்து நிறுவப்பட்டுள்ளது. தற்பொழுது முதலீட்டாளரிடமிருந்து நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளோம். இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்பத்தை உலகளவில் போட்டித்திறனுடையதாக்க, செலவினங்களை குறைக்க மற்றும் மறுபயன்பாட்டிற்காக தொழில்நுட்பங்களை உருவாக்க மெத்தாலாக்ஸ் எரிபொருள் இயக்கும் தொழில்நுட்பம் மூலம் இயங்கும் இயந்திரங்களை உருவாக்கி ராக்கெட் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இதன் மூலம் குறைந்த செலவில் ராக்கெட் ஏவுவதற்கு மீள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியும். இந்தியாவிலேயே இந்த முறையை எங்களது நிறுவனம் தொடங்கியுள்ளது. அதற்காக முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றது. முதலாவது சுமார் 15,000 சதுர அடியில் ஒரு உயர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் தூத்துக்குடி அருகே உள்ள தட்டப்பாறை பகுதியில் கட்டப்பட்டு வருகின்றது. இது வரும் ஜூன் மாதம் திறக்கப்பட உள்ளது. இந்நிறுவனத்தில் இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறியாளர்கள் சுமார் 200 பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இங்குள்ள பொறியாளர்கள் மகேந்திரகிரி, திருவனந்தபுரம், பெங்களூரு ஆகியவற்றில் பணியாற்றிய ISRO விஞ்ஞானிகள் வழிகாட்டுதலின்படி செயல்படுகின்றனர். தற்பொழுது முதல் கட்ட பரிசோதனை நிறைவடைந்துள்ளது. எங்களது ராக்கெட் மூலம் சுமார் 600 கிலோ எடை வரை செயற்கைக்கோள்களை ஏவ முடியும். முதல் கட்டமாக 120 நியூட்டன் உந்து சக்தி கொண்ட இயந்திரம் மூலம் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டு அடுத்த கட்ட சோதனை நிறைவடைந்து 2028ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக சுமார் 600 கிலோ எடையினை கொண்டு செல்லும் ராக்கெட் உருவாக்கப்படும். இதனால் சுமார் 1000 கிலோ எடை கொண்ட 6 செயற்கைக்கோள்களை ஒரே நேரத்தில் விண்ணில் செலுத்தலாம். மேலும் இதற்கான உதிரி பாகங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சிறு குறு தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தி அவர்கள் மூலம் உற்பத்தி செய்ய முயற்சி நடைபெற்று வருகின்றது. இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 1000 பேருக்கு மேல் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றார். மேலும் இது தொடர்பாக லிவான்ஸ் அமுதன் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பேசிய போது, அடுத்த கட்டமாக ஸ்பேஸ் டூரிசம், விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவது, சுற்றுலா செல்வது, வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை அனுப்புவது, நிலவுக்கு ராக்கெட் அனுப்புவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இது நம்ம என்ன மாதிரி இந்த ராக்கெட் யூஸ் ஆகும், என்ன ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு சொல்லுங்கள் சார். இல்லை அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுக்காக யூஸுக்காக இப்போ டெக்னாலஜி இப்போ இந்த பூமியை சுற்றி உள்ள ஃபர்ஸ்ட் எங்களுடைய ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் போர்டு. அது வந்து யூஸ்வலாக எர்த் கன்சர்வேஷன் சேட்டலைட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது. ஸோ இன்னொரு இது வந்து நீங்கள் இப்போ ஜியோ டெலிகம்யூனிகேஷன்ஸ் வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் வந்து எர்த் அப்சர்வேஷன் ஸ்பெசிஃபிக் மார்க்கெட். ஸோ அந்த இதை நான் ஃபஸ்ட்டு போகிறாங்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போ பண்ண போகிற அந்த Mark 2 ராக்கெட் வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி 600 kg கெப்பாசிட்டி பேலோட் உள்ள சேட்டலைட்ஸ் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறோம். அண்ட் நாங்கள் பண்ணுற இந்த ஸ்பெசிஃபிக் ராக்கெட்ஸ் வந்து லிக்விட் மீத்தேன் ஃபியூவல் அல்லது ப்ரொப்பலண்ட்னு சொல்லிட்டு ஒரு யூஸ் பண்ணுற ஒரு ராக்கெட் இன்ஜின் டெக்னாலஜி வச்சு நாங்கள் ராக்கெட் செய்கிறோம். ஸோ இதோடைய ஸ்பெஷல் யூசஸ் எல்லாம் இப்போ இந்தியாவில் இருக்கும் பண்ணதில்லை. அண்ட் லிக்விட் மீத்தேன் டெக்னாலஜி கொண்டு வந்து அது வந்து காஸ்ட்டும் பயங்கரமாக ரெடியூஸ் ஆகும் ஓவர் த டைம். பொல்யூஷனும் வந்து பயங்கரமாக கம்மியாக இருக்குது. நார்மலாக உள்ள சாலிட் அண்ட் கெரோசின் பேஸ்ட் ஃபியூவல்ஸ்லாம் பொல்யூஷன் உண்டாக்குற மாதிரி அதுவும் கிடையாது. ப்ளஸ் இது ஒரு க்ளீன் ஃபியூவல்னால இதை வச்சு நாங்கள் ராக்கெட்ஸ் வந்து ரீயூஸும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லைக் மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த இன்ஜின் டெக்னாலஜி நாங்கள் டெவலப் பண்ண பிறகு நீங்கள் சேட்டலைட்ஸ் மட்டும் விடுறதுக்கெல்லாம் நாங்கள் ஆர்பிட்டை தாண்டி நீங்கள் இப்போ மூணுக்கு போய் மிஷன்ஸ் பண்ணுறது அல்லது ஆர்பிட்ஸ் டு ஆர்பிட் ஸ்பேஸில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்தியாவில் இதை கொண்டு வந்துட்டு இது மூலமாக நாங்கள் ராக்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் ISRO கொலாபரேட் பண்ணி மற்ற ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் கொண்டு வரதான் எங்களுடைய அல்டிமேட் பிளான். ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்பெஷல் யூஸ் கேஸ்க்கான ரீசன்.
சார் இந்த இப்போ கண்டிப்பாக. ஸோ ராக்கெட் டெக்னாலஜின்னு பார்க்கும்போது pretty much எல்லா இன்ஜினியரிங் ரோல்ஸும் வந்துடும். இப்போ நீங்கள் எங்கள் டீமே நீங்கள் பார்க்கும்போது ப்ரொபல்ஷன் இன்ஜினியரிங் இருப்பாங்க, கம்பஷன் இன்ஜினியர் இருப்பாங்க, ஏவியானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருப்பாங்க. இது போக மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சர்ஸ், ஏரோடைனமிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரோல்ஸ், அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் ரோல்ஸ், இது எல்லாமே இந்த ராக்கெட் டெவலப் பண்ணுறது எல்லாமே எல்லா இன்ஜினியரிங் ரோல்ஸ் ஸ்பெஷலாக R&Dக்கு தேவைப்படும். அதுபோல் எங்களுக்கு அந்த அட்மின் ரோல்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனி ரோல்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 years டைம் ஃப்ரேமில் ஒரு அட்லீஸ்ட் 200 to 300 பீப்புள் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டீம் இருந்தால் தான் ஒரு ராக்கெட்டே செய்ய முடியும். ஸோ அந்தளவுக்கு க்ரோத் தேவைப்படும். ப்ளஸ் அந்தளவுக்கு ராக்கெட் டெவலப் பண்ணுறதுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு இதை வச்சு நாங்கள் நிறைய விஷயங்கள் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் அது ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பேஸ் டூரிசம், Blue Origin, Jeff Bezos பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி அண்ட் ராக்கெட் செய்யும்போது நீங்கள் வந்து பேசிக்கலி ஒரு வெஹிக்கிள் பண்ணுறீங்க. நீங்கள் ஏர்த்துலேருந்து பூமியிலேருந்து நீங்கள் விண்வெளி போகிறதுக்காக இது பண்ணிட்டீங்க. அது பண்ண பிறகு நீங்கள் வந்து என்னென்ன விஷயம் பண்ணிக்கலாம். நீங்கள் செயற்கைக்குள் சேட்டலைட்ஸ் விட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஹியூமன்ஸ் மனுஷங்களை உள்ளே கொண்டு போய்க்கலாம், சரி ஆர்பிட் கொண்டு போய்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் என்ன ஆர்பிட் தாண்டி உள்ள விஷயங்கள் ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வைக்கலாம். நீங்கள் ப்ளஸ் லக்ஸரி டூரிசம் நீங்கள் சொல்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த எல்லாத்துக்கும் தொடங்குறதுக்கான ஒரு ஃபஸ்ட் அந்த ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி கொண்டு வந்துட்டு இது எல்லாமே வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம எக்கானமி, நம்ம மார்க்கெட் பொறுத்த இதெல்லாம் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்பேஸ் டூரிசம் அண்ட் ஹியூமன் ஸ்பேஸ் டெக்னாலஜியோடைய அடுத்த கோல்ஸில் மெயின் பார்ட்டாக இருக்குது. அது போக வந்து மூன் பேஸ்ட் ஆர்பிட்ஸ் அண்ட் மூன் பேஸ்ட் ரிசர்ச்க்கான ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எங்கள் ப்ரையாரிட்டிஸில் இருக்குது. தேங்க்யூ சார். ஸோ வணக்கம், என் பேர் நவீன் டிஎஸ். ஐ எம் த கோஃபவுண்டர் அண்ட் சிஎஸ்ஓ ஆஃப் காஸ்மிக் கோட். காஸ்மிக் கோட் 2023 தொடங்கப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம். இந்த நிறுவனத்தை லுவான் சமுதன், ஹூஸ் கரண்ட்லி த சிஇஓ ஆஃப் த கம்பெனி, அண்ட் என்னால் தொடங்கப்பட்டது. நாங்கள் 2 பேருமே தூத்துக்குடி நேட்டிவாக சார்ந்த இளைஞர்கள். எங்களோட பள்ளி படிப்பை நாங்கள் இங்கே முடிச்சுட்டு மற்ற எங்களோட அடுத்த கட்ட படிப்புகளை மேற்கொள்றதுக்கு நாங்கள் வெளியூர் மற்ற இடங்களுக்கு சென்றிருந்தோம். 2021 அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஏற்படுத்திய கொள்கைகள் ரீதியாக நம்ம குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் போர்ட் வந்து முக்கியத்துவம் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து காஸ்மிக் கோட்டை தூத்துக்குடி தலைமையகமாக கொண்டு நாங்கள் வந்து செயல்பட்டு வரோம். ஸோ இந்தியா லெவல்லே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் டு ஒர்க் ஆன் லிக்விட் மீத்தேன் அண்ட் ஆக்சிஜன் டெக்னாலஜி. ஸோ இது வந்து எங்களோட சிறிய ரக ராக்கெட் மேக் ப்ளூவை வந்து ஆர்பிட்டுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்ஜினை வந்து நாங்கள் 2026 Q2 வந்து முடிக்கிறதா நாங்கள் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு டீம் ஆஃப் 9 இன்ஜினியர்ஸ் சப்போர்ட்டட் பை ISRO veterans from LPSC, VSSC and IPRC. அண்ட் அடுத்த 3-5 ஆண்டுகளுக்குள்ள குறைஞ்சது ஒரு 200-300 பொறியாளர்களுக்கு இங்கே வந்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இந்த விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் எங்களுடைய கம்பெனி. பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.